அஸ்ஸலாமு அலைக்கும். மாதம் முழுக்க வேலை பண்ணி சம்பாதிக்கிறோம். ஆனால் மாதம் முடிஞ்சால் பணம் எங்கே போயிடுச்சுன்னு தெரியாமல் நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி நம்ம அடிப்படை ஆராய்ச்சியில் சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக செலவுகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் எல்லாமே கிளியராக பார்க்கலாம் சொல்கிறேன். நம்ம பெருசாக சம்பாதிக்காததால் இல்லை, நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாததுனால தான் ப்ராப்ளம் வரும். டெய்லி லைஃப்பில் நம்ம செய்கிற சில குட்டி குட்டி மிஸ்டேக் தான் மாத கடைசியில் பெரிய லாஸாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தேவையில்லாமல் ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது, ஆஃபர்ஸ் பார்த்து வாங்கிறது, டெய்லி வெளியில் போய் சாப்பிட்றது, இது எல்லாமே சேர்ந்து நம்ம சேவிங்ஸை ஜீரோ ஆக்கிரும். கரெக்டு தானே? இப்போது நம்மளோட செலவுகளை குறைக்கிறதுக்கு 2 டிப்ஸ் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தேவையான செலவு, தேவையில்லாத செலவு. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான செலவு என்னென்ன, இல்லை தேவையில்லாத செலவு என்னென்னங்கிறது டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். தேவையான செலவுனா வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியம், இது கண்டிப்பாக இந்த செலவு பண்ணியே தான் ஆகணும். அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு, மளிகையிலேருந்து காய்கறியிலேருந்து அரிசியிலேருந்து இது எல்லாமே இதில் வரும். ஒரு மனுஷனால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா? அடுத்து மின்சாரம், இபி பில்லு, தண்ணி பில்லு. இபிலேயே கேபிள் வந்துடும், ரீசார்ஜ் வந்துடும், எக்ஸ்ட்ரா நாங்கள் சந்தா பே பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் அதில் வந்துடும். அடுத்து தவிர்க்கவே முடியாது, அதே மாதிரி வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு கட்டுற ஃபீஸு, பிள்ளைங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்குறதுலேருந்து, நோட் வாங்குறதுலேருந்து, எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் ஒர்க் அது இதுன்னு கேட்பாங்க இல்லையா? அந்த லொட்டு லொஸ்க்கு எல்லாமே இதில் சேரும். அடுத்து மருத்துவ செலவு. எதிர்பாராமல் செலவுகள் நிறையா வரலாம். சில பேர் வீட்டில் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்கன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவுகளை பிரித்து வச்சுக்கணும். அடுத்து டிரான்ஸ்போர்ட். பக்கத்தில் இருக்கிற கடையாகட்டும், இல்லை பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதாகட்டும், நம்ம பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனாலும் சரி, 2 வீலரில் கூட்டிகிட்டு போனாலும் சரி, அதுக்காக செலவு, நம்ம பெட்ரோலுக்கு போடுற செலவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரொம்பவே தேவையானது கேஸு. இது இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த 6 பாயிண்ட்டுமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே தேவையான செலவு. அடுத்து தேவையில்லாத செலவு பார்க்கலாம். இது இல்லாமலும் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அதில் முக்கியமானது என்னென்னா ஹோட்டல் உணவுகள். நம்ம அடிக்கடி வெளியில் சாப்பிட்றவங்களாம் நீங்கள் இருக்கலாம், அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. செகண்ட் பாயிண்ட் தேவையில்லாத ஷாப்பிங். நம்ம சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்போ ஏதாவது ஒன்று ஆஃபர் வருது அப்படின்னு டீலில் போட்டிருந்துச்சு அப்படின்னா உடனே நமக்கு அது வாங்கணும்னு தோணும். இப்போல்லாம் வர இந்த ஆட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை டெம்ப்ட் பண்ணும், இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு தேவையாக என்னென்னு யோசிக்கணும். அடுத்து டெய்லி டீ கடைக்கு போய் டீ குடிக்கிற பழக்கம். இது மேபி லேடிஸ்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியல, ஜென்ஸ்கிட்ட இருந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு 10 ரூபா தானே டீ, நான் டெய்லி எனக்காக ஒரு 10 ரூபா செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு பால் பேக்கெட் 10 ரூபா, அதில் 2லேருந்து 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். அப்போது 3 பேர் குடிக்க வேண்டிய ஒரு டீயை நீங்கள் ஒரு ஆளாக கடையில் போய் குடிக்கிறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க. அடுத்து அதிக ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன். இதில் இது நாங்கள் பண்ணுறதில்ல, உங்களுக்காக ஒரு பாயிண்ட் சொன்னோம். அடுத்து அதிகமாக கிஃப்ட் வாங்கி குடிக்கிறது, வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறது, டெக்கரேட்டிவ் பொருள்ஸ் வாங்குறதுலாம் தேவையில்லாத செலவு. அடுத்து லக்ஸுரி ஐட்டம்ஸ், பிராண்டடான பொருள் வாங்குறது, இதெல்லாம் இது தேவையில்லாத செலவு. இந்த லக்ஸுரியான பொருள் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணணும், மற்றபடி நான் லோக்கல் ஐட்டம்ஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கலாம். பட் எனக்கு என்னமோ அதில் உடன்பாடே கிடையாது. இந்த தேவையில்லாத செலவுகள், தேவையான செலவுகளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். சரி, அடுத்த பாயிண்ட் போகலாமா? டிப் நம்பர் 1. கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லிஸ்ட் எழுதிக்குங்க. லிஸ்ட் இல்லாமல் போகாதீங்க. லிஸ்ட் இல்லாமல் போனீங்கன்னா அது தேவையில்லாத பொருளை வாங்கிறதுக்காக வாய்ப்பாக அமைஞ்சிரும். ஸோ லிஸ்ட்டோடு போனீங்கன்னா தேவையில்லாத பொருளை வாங்குறத அவாய்ட் பண்ணும். டிப் நம்பர் 2. வீட்லேயே சாப்பிடுங்க. வெளியில் சாப்பிட்றதா பெரிய செலவு. வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 தடவை மட்டும் வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத லிமிட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. டிப் நம்பர் 3. கேஷ் யூஸ் பண்ணுங்க. இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறப்போ, இல்லை நம்ம ஃபோன்பேவோ ஜிபேவோ ஏதாவது யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே செலவு அதிகமாகும். அதுவே கையில் நம்ம பணம் இருந்து அதை கொடுத்து செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோமான்னு நமக்கே மனசு வராது. டிப் நம்பர் 4. ஆஃபர் ட்ராப் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா சில கடைகள்லாம் போட்டிருப்பான், 1 வாங்கினா 1 ஃப்ரீ, இந்த இவ்வளோ 5 கிலோ வாங்கினா அதுக்கு 1 கிலோ ஃப்ரீ, இந்த மாதிரியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆஃபர் அது நமக்கு சேவிங்காகவே இருக்கலாம். பட் நமக்கு அது தேவையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு தேவையான மட்டும் வாங்குங்க. டிப் நம்பர் 5. இபி சேவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரண்ட் பில் சேவ் பண்ணுங்கள். ஃபேனு லைட்டு இதெல்லாம் யூஸ் இல்லாதப்போ அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான்
பெரிய சேவிங்ஸாக மாறும். டிப் நம்பர் 6, சப்ஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஓடிடியோ இல்லை ரீசார்ஜோ எல்லாமே செக் பண்ணுங்கள். தேவையில்லாத கேன்சல் பண்ணுங்கள். டிப் நம்பர் 7, வாக்கிங் ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பக்கத்தில் கடை இருந்தால் ஆட்டோ, 2 வீலர்னு இல்லாமல் நடந்து போங்க. இது வந்து ஹெல்த்து ப்ளஸ் சேவிங்ஸ் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். டிப் நம்பர் 8, 24 மணி நேரம் ரூல்ஸ் போடுங்க. ஏதாவது வாங்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா உடனே அதை போய் வாங்காதீங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். அதோட ஆசை வந்து நமக்கே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிரும். அதுக்கு மேலே நமக்கு தேவை இருந்ததுன்னா அதை வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்த பார்ட் என்னென்னா சிம்பிள் ஹேபிட். ஒரு சிம்பிள் ஹேபிட் வந்து சொல்கிறேன். டெய்லி 50 ரூபா சேவ் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான்னு தோணும். ஆனால் மாதம் முடிஞ்சால் 1500 ரூபாய் நம்ம கையில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் உங்களோட செலவுகளை செக் பண்ணுங்கள். எங்கே அதிகமாக செலவாச்சுன்னு பாருங்கள். அதை அடுத்த வாரம் கரெக்ட் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதை சேவ் பண்ணுறது தான் ரியல் ஸ்மார்ட்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம அடிப்படை ஆராய்ச்சி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். செலவு, தேவையில்லாத செலவை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த செலவை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து மாதத்துக்கு நமக்கு மளிகை செலவு எவ்வளோ தேவை, நான் மேலேயே சொன்ன மாதிரி நமக்கு முக்கியமான செலவுகள் என்னென்ன இருக்கோ அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பொருள் வந்து வாங்குறீங்க, மளிகை சாமானை வாங்குறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானை வாங்கிக்கிங்க. அப்பப்போ நம்ம போய் வாங்கணும் அப்படின்னோம்னா கடையில் பார்க்கும் பொழுது வேறு ஏதாவது நமக்கு வாங்கணும்னு தோணும். ஆனால் ஒரு மாதத்துக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம அடிக்கடி கடைக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது. அடுத்து 50, 20, 30 ரூல்ஸ் போடுங்க. 50 அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸில் ஒரு 50% வந்து தேவையான செலவுக்கு வந்து எடுத்து வச்சுருங்க. 20% வந்து உங்களுக்கு விருப்பமான செலவுக்குன்னு எடுத்து வைங்க. 30% கம்பல்சரியாக சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைங்க. அடுத்து கடைக்கு போகும்போது ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை நிறைய பொருள் வாங்கினாலும் சரி, கட்டாயமாக லிஸ்ட்டு கொண்டு போங்க. அடுத்து ஆஃபர் தேவையா தேவையில்லையா அப்படின்னு வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. ஏன்னா ஆஃபர்ஸ் இருக்கே அப்படின்னு நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொருள் ஆஃபர் இருக்குதுன்னு வாங்க வேண்டாம். நமக்கு அது தேவையாக இருந்தால் மட்டும் அதை வாங்குங்க. அதிகமாக வீட்டில் சமைக்கிற பொருளை வந்து சாப்பிட வந்து பழகிக்கிங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதுக்குன்னு அது சாப்பிடாமல் இருங்கன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்து சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. தேவை தான் அப்படின்னு கன்ஃபார்மாக இருந்தாலுமே அந்த 24 hours ரூல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மீறி தேவை இருந்துச்சுன்னா அதை வாங்கிங்க. இல்லைன்னு நம்ம மனசு வந்து கொஞ்சம் அதுலேருந்து விலகுச்சு அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து டார்கெட் வச்சுக்கோங்க. அதாவது நான் இந்த மாதம் இவ்வளோ வந்து மணி சேவிங் பண்ணுவேன் டார்கெட் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி லிஸ்ட்டு ரெடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளை வந்து குறைச்சி உங்களோட சேமிப்பு வந்து கொண்டு வாங்க. அடுத்து அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பாராட்டுங்க. போன மாதம் எவ்வளோ வந்துச்சு, இந்த மாதம் எவ்வளோ வந்துச்சுன்னு கம்பேர் பண்ணுங்கள். அந்த கம்பேரிஷனில் உங்களுக்கு வந்து செலவு குறைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே ஒரு பாராட்டல் வந்து கொடுத்துக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்ரீட், உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றது, இல்லை பிடிச்சமானது ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்கிறதுன்னு செஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் பாராட்ட முடியும், அடுத்தவங்க வந்து பாராட்ட மாட்டாங்க. நம்மளே மோட்டிவேட் பண்ணால் தான் அடுத்த வாட்டி நம்மளுடைய செலவுகளை வந்து இன்னுமே குறைச்சி சேமிப்பை வந்து பண்ண முடியும். அடுத்து ஒருவேளை லாஸ்ட் மந்த்துக்கு இந்த மாதம் வந்து பில்லை அதிகமாகிருச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. அடுத்த மாதம் குறைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹோப் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப். அப்புறம் லாஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த அம்மா பூங்கா வந்து எங்கே இருக்குன்னு. இது நொய்யல் இருக்குது இல்லையா, கரூர்லேருந்து நொய்யல் போகிற ரோட்டில் அந்த பாலம் தாண்டாமல் அதுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்டாமனாவாட்டம் இருக்கும். அதுலேருந்து ரைட் சைடு வந்து கட் பண்ணி போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு தூரத்துலேயே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து இந்த அம்மா பூங்கா வந்து வந்துடும். இதில் 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான இடம்லாம் இருக்குது. பர்த்டே பார்ட்டி எல்லாம் கூட செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜிம் இருக்குது. அப்புறம் பெரியவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அவங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்ணியிருந்தேன், பட் இதிலே சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.